மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மகத்தையா என மரியாதையாக அழைத்ததாக சொல்லியிருக்கின்றார். கச்சதீவு மீட்பில் நிரந்தர தீர்வை எட்டும் பெற இடைக்கால தீர்வாக 99 வருட குத்தகையாக கச்சதீவு செல்லும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த நரேந்திர மோடி அவர்களிடம் அவசரமாக முன்வைக்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் என்று சில கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று இன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள். பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள். யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது, வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது. வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும் வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள். மாகாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது. 224, 223, 222 இந்த வரிசையிலே தான் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் இருக்கிறார், மூக்கால தான் காய்ப்பெற என்று காய்ப்பெற இந்த நேரம் அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்துக்கு கடந்த 6 மாதங்களாக நடந்திருக்கு. ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். சரத் பொன்சேகா அவர்கள் பெரும்பாலும் இந்த போர்க்குற்றங்கள் நடந்திருக்கின்றன என்ற விடயப்பரப்பில் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலருடைய போர்க்குற்றங்களையும் கூட அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அல்லது உதாரணங்களை காட்டி அவர்கள் மீது குற்றம் சுமத்தியிருந்தார். அந்த வகையில் இந்த நிலைப்பாட்டை அவர் எடுக்கின்ற பொழுது என்ன பெரும்பாலும் யாரை விமர்சிச்சிருந்தார் என்று பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச அவர்களை விமர்சிச்சிருந்தார். ஆகவே சரத் பொன்சேகா அவர்கள் அண்மை காலமாகவே இந்த தமிழர்கள் நிலைப்பாடு தொடர்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு சார்பான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் அவர் அண்மையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கின நேர்காணலில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை மகத்தையா என மரியாதையாக அழைத்ததாக சொல்லியிருக்கின்றார். அதிலே 2005ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட மஹிந்த சிந்தனையில் யுத்தம் எனது தீர்மானம் இல்லைன்னு மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டிருந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். நான் பிரபாகரன் அவர்களை, அதாவது பிரபாகரன் மாத்தியாவை என்று அந்த குறிப்பில் அவர் போட்டிருக்கின்றார். நேரடியாக சந்தித்து இது குறித்து கலந்துரையாடுவேன் என மஹிந்த கூறியிருந்ததாக பொன்சேகா தெரிவித்திருந்தார். உடனே சரத் பொன்சேகாவுடன் கேள்வி கேட்ட தனியார் உதவியாளர் மாத்தியா என அழைத்தாரா என கேள்வி எழுப்பியிருந்ததுக்கு அதற்கும் மாத்தியானத்தான் அழைத்தார் என்று அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த மாத்தையா என்பது சிங்களத்தில் ஒருவரை மரியாதையாக குறிக்கும் சொல். மாத்தையா, நாங்கள் தமிழர்களுக்கு கூட சில பேருக்கு இந்த சொல் தெரிஞ்சிருக்கு. மாத்தியா வாங்க, மாத்தியா நில்லுங்க கொண்டால் அந்த ஐயா அல்லது சேர் என்கின்ற அந்த பொருளுக்கு தான் இந்த மாத்தியா வரப்போகிறது. ஆகவே இந்த அவரை மரியாதையாக விழித்தார் என்கின்ற ஒரு பொருள்பட இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு வேறு பக்கத்தில் பார்த்து ஒரு சாதாரண விடயமாகத்தான் நாங்கள் கடன் செல்ல வேண்டி இருக்கின்றது. ஏன்னா சேர் என்கின்றதோ அல்லது மாத்தியா என்கின்றதோ சாதாரணமாக ஒருவரை விழிக்கின்ற சொல். அது மட்டும் இல்லாமல் அந்த அளவுக்கு மாத்தையா சேர் என்று அவர் விழித்தார் என்பதை இவர் அந்த அளவுக்கு பெரிதுபடுத்துகின்றாரோ என்கின்ற கேள்வியும் சமூக வழியில் எழுந்திருக்கின்றது. இந்த கச்சதீவு மீட்பு தொடர்பாக இந்த தமிழக பரப்பில் தமிழகத்திலே இப்போ தேர்தல் வரப்போது. ஆகவே தமிழக பரப்பில் மாறி மாறி இந்த கச்சதீவு மீட்பை அவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக முன்வைக்கின்றிருக்கிறார். அந்த வகையில் அண்மையில் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் கூறுகின்ற பொழுதும் இது அவர்களுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கை. அதை அவர்கள் அங்கே விளையாடிட்டு போட்டும், ஆனால் நாங்கள் இங்கே எங்களுக்கு கச்சதீவு எங்களுடையதான் என்று உறுதிப்பட தெரிவித்திருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெரும்பாலும் அதில் அவர் சுட்டிக்காட்டின பேர் யார் என்று பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா காலங்களை தொட்டு இப்போ மு.க. ஸ்டாலின் நிலைப்பாடு எடுக்கிறான்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். கச்சதீவு மீட்பில் நிரந்தர தீர்வை எட்டும் பெற இடைக்கால தீர்வாக 99 வருட குத்தகையாக கச்சதீவை பெற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கச்சதீவு மீட்கப்படுவதுதான் கடற்தொழிலாளர் பாதுகாப்புக்கான நிரந்தர தீர்வு என அவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஐநாவில் கடல்சார் சட்ட பிரகடனத்தில் இலங்கை அரசு எப்போதும் மதித்து கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அந்த அறிக்கையில் அவர் மேலும் என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை செல்லும் ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் போர்க்குற்றங்களுக்காக கண்டிப்பதோடு நடுநிலையான பொது வாக்கெடுப்பு நடத்த இலங்கை அரசுக்கு நேரடியான அரசியல் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கை கடற்படையின் தாக்குதலால் தமிழக கடற்தொழிலாளர்கள் இதுவரை 800க்கும் அதிகமான உயிரிழந்திருக்கின்றார்கள். அவர்களின் உடைமைகளும் வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டிருக்கின்றன.
ஆகவே இதற்கு உடனடியான தீர்வினை வழங்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு என்ற விடயத்தில் தான் அவர் இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே இது ஒரு பாரதூரமான பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்களுடைய வருகையால் இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அண்மையில் சிறிதரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்தியாவின் அந்த போருக்கு பிறகு ஓரளவுக்கு ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்ற பொழுது இந்த இந்திய மீனவர்களால் இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரம் நலிவடைந்திருக்கிறது. முக்கிய காரணமாக இதை நாங்கள் சுட்டிக்காட்டவே முடியும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். ஆகவே உடனடியாக இந்த சட்டவிரோத மீன்பிடி விலைகளை ரத்து செய்யணும். அது மட்டுமில்லாமல் இந்த இந்திய மீனவர்களுடைய இந்த வருகையையும் தடுத்து நிறுத்தணும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அடுத்த கட்டம் அடுத்த தலைமுறைக்கான மீன்களுடைய தொகை குறைந்து வருவதாகவும் அந்த இடத்துல பேசப்படுகின்றது. இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அடுத்த தலைமுறைக்கு உண்மையிலேயே இந்த மீன் பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது மீன்பிடி தொழிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது என்றும் இதன்போது பேசப்பட்டிருந்தது. இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா விதித்துள்ள ஏற்றுமதி வரிகள் 44%. இது தொடர்பாக பல நாடுகளும் தங்களோட அதிருப்தியை வெளியிட்டிருந்த அதே நேரத்தில் சீனா இதற்கான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தது. அந்த வகையில் இது இலங்கைக்கு எப்படி பாதிப்புன்னு பார்த்தோம்னா, உண்மையிலேயே இலங்கை இப்போ தான் பொருளாதாரத்தில் இருந்து ஓரளவுக்கு மேம்பட்டு ஒன்று வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இது முழுமையான மேம்பாடுன்னு கேட்டால் இல்லை. அடிக்கடி சில ஏற்றத்தாழ்வுகள் இலங்கை என்ற நாணய மாற்று வீதத்திலையும் சரி, தங்கம் மற்றும் பங்குச்சந்தையிலையும் சரி சில சரிவுகளை எட்டி திருப்பி முன்னே ஏற்றத்தாழ்வுகள் இருந்த வண்ணமே இருக்கின்றன. அந்த வகையில் அமெரிக்காவின் இந்த விடயத்தை நாங்கள் மிகச் சரியாக கையாளணும் என்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அண்மையில் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார அறிஞர்கள் கூட இதை சரியாக இலங்கை கையாள விட்டால் இலங்கை ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடும் என்று கூட சொல்லினார். ஆகவே இதை இலங்கை எவ்வாறு கையாளப் போன்றது என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் அன்ரோமா அரசநாயக் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, இதற்காக ஒரு ஆணைக்குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆணைக்குழு உரிய நடவடிக்கைகளை எடுக்கும். அந்த வகையில் தான் நாங்கள் செயற்படுவோம் என்று அவர் சொல்லியிருந்தார். ஆகவே இது தொடர்பான குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பது தொடர்பாக பலரும் தங்களுடைய விமர்சனங்கள் முன்வைச்சிருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் தொடர்ந்துமே ஒவ்வொரு குழுக்கள் அமைத்து கொண்டு இருக்கே தவிர அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார் அது ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு பொருளாதார சிக்கல்களை கொண்டு போய் விட போகிற ஒரு நிலைமை தான் இப்போ இருக்கின்றது. ஆகவே இதற்கு ஒரு சரியான முடிவை இலங்கை அரசாங்கம் இந்த ஆளும் கட்சி கொடுக்கணும் என்று பலரும் தங்களுடைய அழுத்தங்களையும் இலங்கைக்கு பிரிவிச்ச வண்ணமே இருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார். அந்த வகையில் நரேந்திர மோடி அவர்களிடம் அவசரமாக முன்வைக்கப்பட வேண்டிய கோரிக்கைகள் என்று சில கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று இன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இணை இணைப்பாளர் ஜார்சன் பிகாரோடோ தலைமையில் வடகிழக்கில் உள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறித்த மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுவரை காலமும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாநிலங்களுக்கு நிரந்தரமான அரசியல் தீர்வு கிடைக்கப்படவில்லை. இதற்கு பிரதான காரணம் தமிழ் அரசியல் கட்சிகளிடையே அரசியல் தீர்வு குறித்த ஏகோபித்த உடன்பாடு காணப்படாமையும் ஐக்கியமின்மையே காரணமாகும். இந்த நிலையில் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் இந்திய பிரதமரை நேரடியாக சந்திப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைத்துள்ளது. மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே நிரந்தரமான தீர்வாக அமையும் என தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் வலியுறுத்துகின்றார்கள். இலங்கையின் தேசிய பிரச்சினைக்கான தீர்வில் இந்தியாவின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதனை மறுதளிக்க முடியாது. எனவே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அனைவரும் ஏகோபித்த குரலில் ஒரே கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என்பதனையும் வலியுறுத்த விரும்புகின்றோம். இதுவே தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு செய்கின்ற அரசியல் கடமையாகும். அவ்வகையில் தமிழ் தேசிய அரசியல் தலைமைகள் அனைவரும் இந்திய பிரதமரிடம் முன்வைக்க வேண்டிய கோரிக்கையானது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாநிலத்திற்கு மீளப் பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகாரப்பெருவை ஏற்படுத்த இந்திய அரசு உயரிய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்பதாகும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வும் பல இடங்களில் நடந்திருக்கின்றது. அதில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஜாழ் மாவட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்றைய நடைபெற்றது. இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், அது மட்டுமில்லாமல் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இந்த 17 இடங்களில் 17 உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுற வேட்பாளர்களை இதில் அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள். அது தொடர்பான காணொலியை நான் அதோடு நினைக்கிறேன், பார்த்துக்கொள்ளுங்கள். மிக தெளிவாக சொன்னார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முதல் நடத்துவோம், அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று. ஏனென்றால் அந்த கேள்வி வந்ததுக்கான காரணம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் சட்டத்திலே ஒரு சிறிய திருத்தம் செய்ய வேணும். அந்த திருத்தத்தை செய்வதற்காக ஜனாதிபதி சட்டத்தரணி அண்ணன் சுமந்திரன் அவர்கள் கடந்த பாராளுமன்றத்திலே ஒரு தனிநபர் பிரேரணை ஒன்றை முன்வைத்து
அந்த தனிநபர் பிரேரணை மூன்றாம் வாசிப்புக்கும் திகதி குறிப்பிடப்பட்டு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அதை அகற்றப்பட்டது. அந்த திருத்தத்தை செய்தால் மாத்திரம்தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும். அந்த நேரத்திலே ஜனாதிபதியை சந்தித்த பொழுது நான் ஜனாதிபதியிடம் கேட்டிருந்தேன், கடந்த பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்தது, இந்த பாராளுமன்றத்திலே அதை ஒரு தனிநபர் பிரேரணையாக நான் கொண்டு வரவா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்லை, அது அரசாங்கம் செய்யும், மிக விரைவாக நாங்கள் செய்வோம் என்று சொன்னார். சொல்லி 3 மாதங்கள் கடந்து விட்டது, 4வது மாதம் வந்து விட்டது. இதுவரைக்கும் அந்த சட்ட திருத்தத்தை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அண்மையிலே நடந்த பார்லிமெண்ட் பிஸ்னஸ் கமிட்டி பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான அந்த கூட்டத்திலே பிமல் ரத்நாயக்க அவைத்தலைவரிடம் நான் கேட்டிருந்தேன், இந்த திருத்தத்தை இந்த ஒரு சட்டம் மூலமாக அரசாங்கம் கொண்டு வருவீங்களா, இல்லை நான் கொண்டு வருவேன், 4 மாதம் கடந்து விட்டது, கொண்டு வருவீங்களா? இல்லையா? இல்லை, நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னார். ஆனால் 2 நாட்களுக்கு முன்பாக கேபினட் பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாகாண சபை தேர்தல் இந்த வருஷம் நடத்த மாட்டோம் என்று. அப்போ மாகாண சபை தேர்தலை கூட நடத்துவதற்கான இருந்த வாய்ப்பை இவர் இல்லாமல் செய்ய முயற்சிருக்கிறார் என்ற ஒரு சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது. எது எப்படி இருந்தாலும் நான் நினைக்கிறேன், எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்கள் அந்த தனிநபர் பிரேரணையை முன்னெடுக்கிறதுக்கான சகல ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார். அடுத்த வாரத்திலே அந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு தனிநபர் பிரேரணையாக அந்த சட்டமூலத்தை கொண்டு வந்தால் அரசாங்கம் அதுக்கு பிறகு சொல்றதுக்கு நொண்டி சாட்டுகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதை நாங்கள் செய்ய வேணும். ஆனால் அந்த மாகாண சபை தேர்தல் நடக்கும் பொழுதும் கூட அந்த மாகாண சபை தேர்தலில் அதிகளவான ஆசனங்களை நாங்கள் எடுக்கிறதா இருந்தால் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி சபைகளில் எங்களுடைய அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றினால் இன்னும் அதை இலகுவாக அந்த மாகாண சபையை நாங்கள் கைப்பெறக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இன்று யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது, பாராளுமன்றத்துக்கு போகும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. பாராளுமன்றத்தை ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தமிழர் தரப்பில் இருக்கும் ஒரு பிரச்சனையை பேசும் பொழுது எழுந்து சொல்லும் ஒரே ஒரு விடயம், உங்களை எங்களுடைய மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் எங்களுக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிறார்கள், நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம், அதை நாங்கள் பேசலாம் என்று சொல்கிறார்கள். மட்டக்களப்பை மட்டும் அப்படி சொல்லிடாது. அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது நான் அவரிடம் சொல்கிறது, ஜனாதிபதி தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரித்தார்கள், பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் நிராகரித்தார்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் உங்களை நிராகரிப்பார் என்ற செய்தியை நான் பாராளுமன்றத்தை பயமில்லாமல் சொல்லியிருக்கின்றேன். அதை நாங்கள் நடத்தி காட்டுவோம். மட்டக்களப்பிலே அனைத்து சபைகளையும் நாங்கள் கைப்பற்றுவோம். ஆனால் யாழ் மாவட்டத்தை பார்க்கும் பொழுது, வடமாகாணத்தை பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மனவேதனையாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். 6 மாதத்துக்குள்ளே ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்கள், வடமாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் செய்த தவறை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த 6 மாத கால பகுதிக்குள்ளே இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் சவுப்பாக இருக்கிறீங்க போல தெரியுது. எல்லாம் சபையை எடுப்போம் என்று சொன்னாலே சந்தோஷத்தை காணல. சரி, இந்த தேர்தலிலே நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் வாக்கு கேட்டு போவதற்கு, எங்களுடைய மக்களுக்கு முன்னிலே நாங்கள் போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றது. இந்த என்பிபி அரசாங்கத்தை பொறுத்தளவிலே சரி, வடமாகாணத்திற்கு மக்கள் கடந்த தேர்தலில் ஆதரவு அளித்தார்கள். இந்த ஆதரவு அளித்ததுக்கு பின்னணியிலே சில விடயங்கள் இருக்கலாம். நாங்கள் அதை யோசித்து பார்த்தால் மக்கள் நினைத்திருக்கலாம், 75 வருடங்களாக மாறி மாறி இந்த நாட்டை ஆட்சி செய்த கட்சிகள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவில்லை. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பாத காரணங்கள் எங்களுடைய பொருளாதாரம் அடிபட்டு போய் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்கிறார்கள். பொருளாதாரத்தை இவர்கள் கட்டியெழுப்பார் என்ற நம்பிக்கையிலே சில நேரத்திலே வடமாநிலத்தில் இருக்கும் மக்கள் அவருக்கு வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துக்குள்ளே சில உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றேன், அவங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பது எவ்வாறு இருக்கின்றது என்று. உங்களுக்கு தெரியும், கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நாட்டிலே ஒரு அரிசி தட்டுப்பாடு வந்தது. அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் என்னென்னு சொன்னார்கள், எங்களுடைய வீட்டில் இருக்கும் பூனையும் நாயும் சாப்பிட்டு தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டதுன்னு சொன்னார்கள். கேட்டிருந்தீங்களா? இல்லையா? அரிசி தட்டுப்பாடு வந்ததுக்கான காரணம் வீடுகளில் இருக்கும் நாயும் பூனையும், வளர்க்கிற நாயும் பூனையும் சாப்பிட்டு தான் நாட்டிலே அரிசி தட்டுப்பாடு வந்ததுன்னு சொன்னார்கள். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமான அறிவு இருக்கின்றது. தேங்காயுடைய தட்டுப்பாடு வந்தது. என்ன சொன்னார்கள்? நீங்களும் நானும் சொதியும் சம்பளம் சாப்பிட்றதால தான் தேங்காய் தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொன்னார்கள். சொன்னார்களா இல்லையா? சொன்னார்களா இல்லையா? எல்லாரும் இந்த தேங்காய் பூ சாப்பிட்றதில்ல போல, சம்பல் சாப்பிட்ற இல்லையா? ரைட். அந்த வகையிலே இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதை பற்றி கூட நாட்டிலே தேங்காய் தட்டுப்பாடு இருக்குன்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இதை கூட சரியாக ஆராய்ந்து
இதுக்கு ஒரு தீர்வை முன்வைக்க தெரியாத ஒரு அரசாங்கம் தான் இன்று இந்த நாட்டில் இருக்கின்றது. அதையும் தாண்டி சில விடயங்களை பார்க்கலாம். இன்று அமெரிக்கா வரி 44% எங்களுடைய இந்த நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு வரி அறுவடை செய்ய போறார்கள். இதை பற்றி பாராளுமன்ற விவகாரம் தொடர்பான குழுவிலே எதிர்க்கட்சியில் இருக்கிற நாங்கள் அவைத்தலைவரிடம் முன்வைத்திருந்தோம். இப்படி ஒரு திட்டம் ட்ரம்ப் ஆட்சியின் கீழே இது நடக்கப் போகின்றது. 2 மாதங்களுக்கு முன்பாக இது தொடர்பாக நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒரு குழு ஒன்றை நியமிக்க வேண்டும். இந்த பாராளுமன்றத்தை நியமிக்கிற குழு நடக்குதோ நடக்கலையோ எங்களால் செய்யக்கூடிய முயற்சியை நாங்கள் எடுக்க வேண்டும். அமெரிக்காவுடன் நாங்கள் பேச வேண்டும். எங்களுடைய இந்த நாட்டிலே இந்த 44% வரியை அதிகரித்தால் ஆட தொழிற்சாலைகளிலே உற்பத்தி செய்கிற பொருட்கள் அனைத்தும் பாதிக்கப்படும். இதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த நேரத்திலே சொன்னார்கள், ஏதோ ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம், இல்லாட்டி ட்ரம்பை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்ற வகையான ஒரு மனநிலை இருந்தார்கள். இன்று அது நடந்த பிறகு நாங்கள் சொன்ன அந்த ஆலோசனையை 2 மாதங்களுக்கு முன்பாக ஜனாதிபதி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சிருக்கிறார். நாட்டிலே கடன் மறுசீலமைப்பு செய்து 2028ஆம் ஆண்டில் இருந்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய கடனை நாங்கள் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிடும். 2028ஆம் ஆண்டு வந்தால் நாட்டுக்குள்ளே இதுவரைக்கும் ஒரு பாரிய முதலீடாக இருக்கட்டும், ஒரு சிறிய முதலீடாக இருக்கட்டும், எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும், அந்நிய செலவாணி வரக்கூடிய வகையான எந்த ஒரு முதலீடும் இந்த நாட்டுக்குள்ளே இன்னும் வரவில்லை. அப்போ 2028ஆம் ஆண்டு வந்தால் நாடு மீண்டும் பங்களோத்திலே அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. ஆனால் அதை பற்றி இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அவர்களுக்கு தேவை தங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வளர்க்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கம். வடமாகாணத்திலிருந்து எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பிய பாராளுமன்ற உறுப்பினருடைய நிலையை பாராளுமன்றத்தை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது. அவருடைய நிலைமையை பார்த்தால் பரிதாபமாக இருக்கின்றது என்றால் பேசுவதற்கே சந்தர்ப்பம் வழங்குகிறார்கள் இல்லை. என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த சக பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட வடமாகாணத்தை சேர்ந்த என்பிபியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலே இருக்கும் 225 பேரிலே 225, 224, 223, 222 இந்த வரிசையிலே தான் இருக்கிறார்கள். பாராளுமன்றத்தை செயல்பட்டவருடைய வரிசையில் பார்த்தால் என்றால் பேசுறதுக்கு கூட நேரம் ஒதுக்கிறார்கள் இல்லை. சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களை பார்த்து சொல்றார்கள், இந்த விடயத்தை உங்களால் முன்வைக்க முடியுமா என்றால், ஏனப்பா நீங்க செய்யலாதுன்னு கேட்டால் பதவி இல்லாமல் போகும் என்று பயம். பாராளுமன்ற ஆசனமே இல்லாமல் போய்விடும். சரி, நாட்டிலே இருக்கும் தமிழ் மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றித்தான் உங்களால் பேச முடியாவிட்டாலும் கூட இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்புற விடயங்களை பற்றியாவது நீங்கள் பேசலாம். ஒரு அமைச்சர் இருக்கிறார், மூக்கால தான் காய்ப்பார் என்று காய்ப்பார். இந்த நேரம் அவ்வளோதான் நடக்கும், இந்த என்று காய்ச்சிட்டு இருப்பார். அவர் கதைக்கிறது மட்டும்தான் இந்த வடமாகாணத்துக்கு கடந்த 6 மாதங்களாக நடந்திருக்கு. மட்டக்களப்புக்கும் வந்தார், அண்மையிலே வந்து தேர்தல் சட்டங்களை மீறி மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கும் சில மீனவ சங்கங்களை அழைத்து அவங்களுடைய வேட்பாளர்களையும் அழைத்து ஒரு கூட்டம் நடத்த பார்த்தார். உடனே அடிச்சன் எலெக்ஷன் கமிஷனுக்கு 10 நிமிஷத்தில் அங்கே போனார்கள், ஆலயத்தை அனுப்பி விட்டாங்க. இஞ்சையும் பார்த்து செய்யுங்க. ஏனென்றால் அவர்களால் இந்த வடமாகாணத்திலே கூட நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியிருப்பர் என்று பேசினாலும் கூட அதோடு சேர்த்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுக்கு பேசுவதற்கு முடியாத நிலையில் இருக்கிறார்கள். வரவு செலவு திட்டத்திலே 5 பில்லியன் ரூபா வீதி அபிவிருத்தி கொண்டு ஒதுக்கப்பட்டது என்று பெருசாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாட்டிலே கடந்த 8 வருடங்களுடைய வரவு செலவு திட்டத்திலே இருக்கிற செலவழித்த வீதங்களை எடுத்து பார்த்தால் முதலீடு திட்டம், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், என்ன சொல்றது, மூலதன செலவு, இந்த மூலதன செலவுகளுக்காக ஒதுக்கப்படுற நிதி பொதுவாக 55% தாண்டி அந்த செலவழிக்கப்படுறது இல்லை. அது வளமை. வரவு செலவு திட்டத்திலே 10 பில்லியன் ரூபா நாங்கள் மூலதன செலவு கண்டு ஒதுக்கினால் கடந்த 8 வருடங்களில் வரலாறு எடுத்து பார்த்தால் 55% தாண்டி போகாது. அதிலே அண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கிழக்கு மாகாண ஆளுநர் வந்த பொழுது சொன்னார், நாட்டிலே வீதி அபிவிருத்திக்கு மொத்தமாக 11 பில்லியன் தான் ஒதுக்கி இருக்கிறார்கள். மொத்த நாட்டிலே, அது கொழும்பு, கம்பஹா, ஹம்பாந்தோட்டை எல்லாம் சேர்த்து. இதிலே 55% தான் வேலை நடக்க போகுது என்றால் அதான் பலமையாக நடக்கிறது. இந்த அரசாங்கம் அதுக்கு மாறாக செய்ய முடியாது. வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்குற அனைத்து விடயங்களுக்கும் நிதி இல்லை, இல்லாத நிதியை தான் ஒதுக்குறார்கள். அப்படி பார்த்தால் கூட அந்த 5 பில்லியன் ரூபா நிதியை 25 மாவட்டங்களுக்கு பிரித்தால், 25 மாவட்டங்களுக்கு பிரித்தால் எங்களுடைய மாவட்டங்களுக்கு அன்னளவாக 200 மில்லியன், 300 மில்லியன், 400 மில்லியனை தாண்டி நிதி வராது. ஆனால் எங்களுடைய வடமாகாணத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை சிறந்த நிலையை கொண்டு வருவதாக இருந்தால்
பாரிய முதலீடுகள் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர வேண்டும். எங்களுடைய துறைமுகங்கள் இயங்க வேண்டும், விமான நிலையங்கள் இயங்க வேண்டும். பலாலி விமான நிலையம் இருக்கின்றது. இன்று 2 நகரங்கள் இருந்து மட்டும்தான் விமானங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஊடாக 2 நகரங்கள், திருச்சியும் சென்னையும் நினைக்கிறேன். ஆனால் இந்த விமான நிலையத்தை விஸ்தரித்தால், இன்னும் அதிக அளவான நிதியை இது ஒதுக்கினால், இன்னும் அதிகமான நாடுகளில் இருந்து, இந்தியாவில் இருக்கிற நகரங்களில் இருந்து விமானங்கள் வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கலாம். ஆனால் அதை செய்வதற்கு ஏன் இந்த அரசாங்கம் தங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கவில்லை? இதை நீங்கள் கேட்க வேண்டும். எங்களுடைய மன்னாரில் இருந்து தலைமன்னார் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அந்த துறைமுகத்துக்கு அந்த ஜெட்டி இல்லாட்டி அந்த துறைமுகம் வந்து அந்த நிப்பாற்ற அந்த இடம் அது கட்டுறதுக்கு காசு இல்லை என்று தான் கடந்த அரசாங்கம் சொன்னது. அதனால தான் அந்த சேவை ஆரம்பிக்கவில்லை. அதுக்கு எஸ்டிமேட்டும் எடுத்து வைத்திருந்தார்கள். பாரத பிரதமர் நாட்டுக்கு வாரார். இந்த அரசாங்கம் வடமாகாணத்துடைய மக்களை பற்றி உண்மையிலே கரசன உள்ள அரசாங்கமாக இருந்தால் ஒரு முன்மொழிவை தயார்படுத்தி பாரத பிரதமரிடம் கொடுக்கலாம். வடக்கு மாகாணத்துடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கு பலாலி விமான நிலையத்தை தரமியத்துக்கு நிதி தாருங்கள் என்று சொன்னால் நான் அறிந்த வகையில் நிச்சயமாக நிதி கிடைக்கும். எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே உங்களுக்கு நான் வட மாகாணத்தினால சொல்லியிருக்கு 5 பில்லியன் இதுக்கு 1 பில்லியன் இதுக்கு வருதோ வரலையோ சொல்லியிருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, தரையும் தேவையில்லை என்றால் எப்படியும் வரப்போகிற காசு இல்லை, இது வரப்போகிற காசு இல்லை. ஆனால் திருவண்ணாமலை துறைமுகத்தை கட்டியெழுப்போம், ஒரு இயற்கை துறைமுகம், இதை கட்டியெழுப்பதனூடாக கிழக்கு மாகாணத்துடைய மக்களுடைய வாழ்க்கையை கூட்டலாம் என்ற சிந்தனை அரசாங்கத்துக்கு இல்லை. முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் இனவாதமான ஒரு அரசாங்கம் தான். மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்சாவது சொன்னார்கள், நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகள், சிங்கள மக்களுடைய ஜனாதிபதி, சிங்கள மக்களுடைய அரசாங்கம், இது சிங்கள மக்களுக்கு தான் நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொன்னார்கள். இவர்கள் அதை சொல்ல மாட்டார்கள். ஆனால் நடக்கிற முழுதும் அப்படித்தான் நடக்கின்றது. செய்கிற எல்லா வேலை திட்டங்களும் இப்படியே தான் இருக்கின்றது. ஆனால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மக்கள் தெரிவு செய்து அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதை தட்டி கேட்க முடியாத சூழலில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்தை பற்றியும் கதைக்க இயலாது. சரி, எங்களுடைய வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களுடைய நிரந்தரமான பிரச்சனையாக இருக்கும், எங்களுடைய நிரந்தரமான அரசியல் தீர்வு இல்லாட்டி பொறுப்பு கூறல் விடயத்தை பற்றி ஏதாவது பேசலாம் என்று பார்த்தால் அதை பற்றியும் ஒன்றும் பேச முடியாது. அரசியல் கைதிகளை ஒரு குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே விடுதலை செய்வோம் இந்த அரசாங்கம் சொன்னது. இன்று நாட்டினுடைய நீதி அமைச்சர் கேட்கிறார், அரசியல் கைதி என்ற யாரு? அப்படி அரசியல் கைதி என்ற அந்த பெயரிலே ஒருவரும் இல்லை என்று நாட்டுடைய நீதி அமைச்சர் சொல்றார். அவரை தனிப்பட்ட நேற்று முன்தினம் நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஏதோ ஒரு ஒரு கருத்திலே சொல்லி போயிருக்கிறார். ஆனால் நேரடியாக கண்ட பொழுது அவர் சொன்னார், அரசியல் கைதிகளுடைய விடுதலை பற்றி நாங்கள் ஒன்றும் செய்யலாது, நாங்கள் எந்த ஒரு அழுத்தமும் சட்டம் அதிபருக்கு கொடுக்க முடியாது. நான் சொன்னேன், அழுத்தம் கொடுக்குறேன்னு சொன்னால் புலியான விஷயங்களை நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அதாவது ஜட்ஜை மாற்று, இவரை மாற்று, அவரை மாற்று, இந்த வழக்கு நாடு அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நீண்ட காலமாக சிறையிலே இருக்கும் அரசியல் கைதிகளுடைய விடுதலை விஷயம் தொடர்பாக நீங்கள் கரிசனை செலுத்த வேணும், நீங்கள் தலையிட வேணும். அதுக்கு எந்த பதிலும் இல்லை. காணாமாக்கப்பட்டவருக்கு நீதி வேணும் என்று நாங்கள் சொன்னோம். அதுக்கு விஜித ஹேரத் எங்களுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்? கடந்த அரசாங்கம், அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் நிராகரித்த அந்த பொறிமுறையை பற்றி மீண்டும் ஜெனீவாக்கு சென்று சொல்லி வந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள், பாதிக்கப்பட்ட சமூகம், காணாமாக்கப்பட்டவர்களுடைய சங்கம் நிராகரித்திருக்கிறார்கள். ஒரு நீதித்துறையோட ஒரு நீதிமன்றத்தோட சம்பந்தப்படாத சர்வதேச தலையீடு இல்லாத ஒரு பொறிமுறையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் காலத்தை வேறொன்றை சொல்லிவிட்டு இன்று அவர்களும் கடந்த அரசாங்கம் சொன்ன அதை இதை சொல்லி குற்றவாளிகளை இராணுவத்தினரை குற்றம் செய்த இராணுவத்தினரை பாதுகாக்கிறதுக்கு அவர்களும் முயற்சியில் ஈடுபடுறார்கள். மாகாண சபை தேர்தல் நடத்துறது நான் இப்போ சொன்னான், அமைச்சர் சொல்லியிருக்கா, சில நடக்கும் நடக்காதுன்னு சொல்கிறேன். அப்போ எங்களுடைய அதிகார பயிர்வு விடயங்களே கையிலே இருக்கிற விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் தரப்போவதில்லை. இறுதியாக எங்களுடைய அரசியல் தீர்வு, ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுக்கு ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குறதை பற்றி பேச்சுவார்த்தையே இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதிக்கு பயம். புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வர வேண்டியதாக வந்தால் நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டும் என்று வரும். நிறைவேற்ற அதிகார முறையை ஒழிக்க வேண்டிய வந்தால் தனக்காப்பு விழுமன்றதுக்கு அவருக்கு பயம். எல்லாம் சுயநலம். தமிழ் மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களுடைய வாக்கை எடுத்து இன்று தமிழ் மக்களை நடுத்தெருவிலே விடுற அளவுக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு இருக்கின்றது. சிலர் சொல்லலாம், பரவாயில்லை, நாங்கள் திசை காட்டிக்குத்தான், நாங்கள் இருந்து பார்ப்போம், என்பிபிக்கு கொடுத்து பார்ப்போம். கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். கொடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அதை விட ஒன்றும் நடக்காது. அந்த வகையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் இந்த வடமாகாணத்தில் இருக்கும் மக்கள், வடக்கு கிழக்கில் இருக்கும் தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் அரசாங்கத்துக்கு ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்தோம் என்று சொன்னால் சொல்லுவார்கள்,
நாட்டிலே தமிழ் மக்கள் இருக்கும் ஒரே ஒரு பிரச்சனை இந்த ராஜா உப்பு மட்டும்தான் என்று. ராஜா உப்பு, ரஜ உப்பு, ரஜ உப்பு மட்டும்தான் பிரச்சனை. ரஜ உப்பு போல ஏதாவது ஒன்று ரெண்டு விஷயங்களை செய்தால் எங்களுடைய தமிழ் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றதை நாங்களே உறுதி செய்த வகையான ஒரு விஷயமாக போய்விடும். அந்த வகையிலே அன்பான எங்களுடைய இந்த வந்திருக்கும் வேட்பாளர் நீங்கள் அனைவரும் இந்த அடுத்த இருக்கும் மே மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் இந்த குறிப்பிட்ட தினங்களுக்குள்ளே முடிந்த வரைக்கும் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் ஏறி இறங்குங்கள். இந்த தேர்தலை நீங்கள் போய் சொல்லுங்கள், இது அண்ணன் தம்பி என்று பார்த்து வாக்களிக்கிற தேர்தல் இல்லை, இது என்னுடைய கூட படித்தபடியன் என்று போட்டு வாக்களிக்கிற தேர்தல் அல்ல, இல்லையேண்டா சின்ன வயசில் நாங்கள் கிள்ளி பிடிச்சி விளையாடினாங்கன்னு சொல்லி வாக்களிக்கிற தேர்தல் அல்ல. இது எங்களுடைய அரசாங்கத்துக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் என்ன என்றதை சொல்கிற ஒரு தேர்தலாகவே தான் நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். அந்த